வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ஒரு சிம்பிளான எக்கு பெப்பர் ஃப்ரை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முட்டை மிளகு வறுவல். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சது இதில் ஆட் பண்ணி ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை சாட்டே பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா இதை வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் வெங்காயம் எல்லாமே நல்லா உதிரியாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த ஸ்டேஜில் இந்தளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 2 பல்லு பூண்டையும் பொடியாக அரிஞ்சது இதில் ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு சின்ன தக்காளி, அதாவது மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளியை பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாஸை ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு இடித்தது, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வணக்கிறதுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மாஷியாக ஸ்மூத்தியாக அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்தளவுக்கு வணக்கி இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு போடுறதா இருந்தால் முன்னே போட்டுக்கலாம். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால தண்ணி கலந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மினிமம் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மூத்தியாக வெந்திருக்குதான்னு ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணி பார்த்துட்டு இதை ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் விட்டோன்னா அந்த ஈரம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எல்லாத்தையும் லெவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்காக நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். டைரெக்டாக எல்லா எக்கையும் இதில் உடச்சி ஊற்றலாங்க. பட் இவ்வளோவே ரெடி பண்ணிவிட்டு நம்ம எக்கை இதிலே ஊற்றும்போது ஏதாவது கெட்டு போயிருந்தால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றையும் தனித்தனியாக உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம பேனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மஞ்சக்கரு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி நம்ம இதை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஊற்றும் போதே அந்த லெவலிங் ப்ராப்பராக இருந்தால் 4 பக்கமாக போய் நின்றுக்கும். இதை கொஞ்சம் நம்ம லெவல் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு மினிமம் 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இது இந்த அளவுக்கு எல்லாமே வெந்து வந்திருக்கும். இதை நம்ம கொஞ்சம் பீசஸாக போட்டுக்கலாம். கட் பண்ணி தான் நம்ம திருப்பி போட முடியும். அதனால் நமக்கு எப்படி நம்மளால் வாட்டமாக அதை திருப்ப முடியுதோ அந்த வாட்டத்துக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸை நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. எல்லா பீசஸையும் நம்ம திருப்பி போட்டுட்டு எகெயின் மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ நமக்கு 2 சைடுமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குங்க. எகெயின் ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வேளை நமக்கு பெரட்டும் போது சிரமமாக இருக்குது, இன்னும் வேகலை அப்படிங்கிற மாதிரி தெரியுதுன்னா ஒரு சப்போர்ட்டிங் வச்சு கூட நம்ம இதை பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது ரொம்பவே ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு எக்கு பெப்பர் ஃப்ரை மசாலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.